உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எல்லை தாண்டி நடந்துக்கிறாங்க. எல்லை மீறி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அந்தான பிரச்சனைகள அவங்க சந்திக்கிறத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே எல்லை இருக்கு அப்படின்னு நம்ம எத சொல்றோம்னா, நீங்க ஒருவர் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு கூட ஒரு எல்லை உண்டு. ஒரு கோபத்திற்கு ஒரு எல்லை உண்டு. நீங்கள் ஒரு துயரப்படுகிறீர்கள் என்றால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. தொடர்ந்து நீங்க துயரத்திலே இருக்க மாட்டீங்க. அல்லது நீங்க ஒரு செல்வம் சேர்த்துக்கணும்னா அதற்குமே ஒரு எல்லை உண்டு. நீங்க செலவு பண்றீங்கன்னா அதுக்குமே ஒரு எல்லை உண்டு. எல்லாவற்றிற்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும். எந்த எல்லையும் நான் புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு எல்லைங்கிறதே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா, நான் பாட்டுக்கு மானாவாரியா வந்து பணம் சம்பாதிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு இருப்பேன். குடும்பத்தையோ, நண்பர்களையோ, மற்றவர்களையோ, தன்னுடைய சந்தோஷத்தை கூடயோ, தன்னுடைய உடல் சார்ந்த நலன்களை கூட பார்த்துக்க முடியாத ஆட்கள். பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு எந்த எல்லையும் இல்லாம எல்லை தாண்டி ஓடுகிறவரால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எதற்காக பெரியவர்கள் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த எல்லையை நீங்கள் மீறுகிற பொழுது, எல்லை நீங்க மகிழ்ச்சி சிரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப ஓவரா நிறைய சிரிச்சுக்கிட்டே இருந்தா கூடமே உங்களை வந்து வேற மாரி தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க எல்லாத்துக்குமான ஒரு எல்லைகளை வரையறுத்துக் கொள்வது மிக அவசியமான ஒன்று. எல்லையில்லாத ஒன்று அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லையில்லாத இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லையில்லாத இன்பம்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்பத்துக்கு கூட ஒரு அளவு இருக்கு. நம்ம அதோடு அளவோடு சமூகம் சார்ந்து வச்சுக்கிற பொழுது தான் அந்த இன்பத்திற்கும் மகிழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாம. எனவே எல்லையில்லாமல் செய்யப்படுகிற எது ஒன்றும் மகிழ்ச்சியை தராது. அது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வதைப் போல சில நேரங்களில் அது மாறிவிடக்கூடும். எனவே எல்லாவற்றுக்குமான ஒரு எல்லையை வரையறுத்துக் கொள்ளுங்கள். அந்த எல்லைக்குள் தங்களால் என்ன முடியும் என்பதை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதுதான் அடிப்படை உண்மையாக இருக்கிறது.